Good morning, students. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, everybody. Okay, homework la complete பண்ணிட்டீங்களா? Yes, sir. அது நம்ம கொடுத்திருக்கிற ஆன்சர் கிடைக்குதா? ஆன்சர் நம்ம கொடுத்திருக்கிற ஆன்சர் கிடைக்குதாமா? Yes, sir. கிடைக்குதா? Yes, sir. Okay. So இந்த சாப்டர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ சில சம்ஸ் நம்ம போடுறோம் பாருங்க. புக் வச்சிருக்கீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. யார் வாங்காம இருக்கீங்கல? 12C or 12B யாராச்சும் வாங்காம இருக்கீங்களா புக்? வாங்காம இருக்கீங்களா? யாரு? Helen sir. ஹெலன் ஏன் வரல நேத்து? Sir, நானும் வாங்கல sir. Sir, Hamita sir, நானும் வாங்கல sir. ஏன் வாங்கலன்னு கேக்குறேன். நேத்து Sir, கொடுத்தோம் Friday இல்லையா? வருவோம் sir. வந்து வாங்கிக்கோ. புக் தீந்துரு. புக் வந்து இப்போ 10 books கம்மியா தான் இருக்கு மேத்ஸ் புக். என்ன? Yes sir. நாளைக்கு வந்து வாங்கிக்க. Yes sir. மத்த புக் கிடைக்கும். மேத்ஸ் புக் பாத்தீங்கன்னா 10 புக் கம்மியா இருக்குது. அதனால இப்போ ஒரு 2-3 புக் தான் இருக்கும். நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா 10 o'clock வந்து வாங்கிக்கோ. ஓகே? நீ வர முடியாதுன்னா பேரண்ட்ஸ் அனுப்பி விடு. இந்த ஹெலன் எல்லாம் சரியா? Yes sir. Yes sir. ஆனா கிளாஸ்க்கே வராதவங்க அப்படி வந்தா ஒரு மாட்டேன். கிளாஸ் ஒழுங்கா வர்றவங்க யாருன்னு தெரியும் அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பலாம். ஓகேமா? So in today's class நம்ம என்ன பார்க்கறோம் பாருங்க. இந்த 5th chapterல what are the things not covered இதெல்லாம் நம்ம கவர் பண்ணாம இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுல இருக்கிற பாயிண்ட் என்னன்னா finding the missing chain விடுபட்ட உறுப்பை காண்கங்கிறது ஒண்ணு. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் முன்னோக்கு பின்னோக்கு. அப்புறம் வந்து லெக்ராஞ்சி இதுதான் அங்க இருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் இந்த வீக். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் மந்த் ஒரு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, மிட் டைம் டெஸ்ட் மாதிரி. அது வந்து 50 மார்க்ஸ். அது இது வரைக்கும் என்ன சாப்டர் கவர் பண்ணமோ ஃபர்ஸ்ட் சாப்டர், 9th சாப்டர் தட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர், அதே மாதிரி இந்த சாப்டர், இந்த 3 சாப்டர்ல இருந்துமே நமக்கு ஒன்லி கிவ் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுதான் நீங்க எழுதணும். கிளியர்? கிளியர்? Yes, sir. எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த நம்ம கொஸ்டின் கொடுத்துருவோம். அன்னைக்கு நீங்க எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. நான் கொண்டு வர சொல்லும்போது கொண்டு வாங்க. Now example 5.4 example 5.4 இங்க எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க. example 5.4 புக் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியுது என்ன கேட்டிருக்காங்கன்னு. அது மதிப்பிடுக, மதிப்பு காண் அல்லது மதிப்பிடுக அப்படிங்கிறது. இது நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் 2 கான்செப்ட் தான். ஆல்ரெடி யூ நோ திஸ், நமக்கு தெரிஞ்சதுதான். வாட் இஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. What is delta f of x? f of x plus h minus f of x. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, nebula f of x. அது என்ன சொல்லுங்க யாரோ ஒருத்தர். சொல்லுமா. F of x minus f of x minus h. இவ்வளவு தயக்கம் என்ன? கேட்ட டக்குன்னு சொல்ல வேண்டாமா? சரி. சோ இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த சம் என்னன்னு பாருங்க.
example 5.4 delta இதுதான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம்? f of x plus h minus f of x அப்படின்னா என்ன மீனிங்? அந்த e பவர் a x க்கு பதிலா x plus h போடுமா? அப்ப என்ன வரும்? a into x plus h. f of x என்ன அர்த்தம்? என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுதான். அதாவது இங்க f of x அப்படிங்கிறது இதுல your f of x is nothing but what is the function given? e இதுதான். இப்ப சொல்லுங்க இங்க என்ன வரும்? e பவர் ax. இப்ப நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம் தானே? e பவர் a into x ax plus a into h ah minus e பவர் ax. இப்ப இதுல இருந்து எது காமனா இருக்கும்? இருங்க ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். e பவர் ax into e பவர் ah அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? a பவர் m plus n equal to a பவர் m into a பவர் n. பவர்ல பிளஸ் இருந்தா அங்க என்ன ஆகும்னு பாருங்க, அது ப்ராடக்டா வரும், பெருக்கலா வரும். அப்ப இதுல எது வந்து காமனா இருக்கு பாருங்க, எது காமனா இருக்கு? e power ax. உள்ள என்ன வரும்னா e பவர் ah மைனஸ் 1. இதுதான் வந்து இதனோட வேல்யூ டெல்டா, இதனோட வேல்யூ இவ்வளவுதாமா. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த 5.4 இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, டெல்டா ஸ்கொயர் e பவர் x. I can write this as delta into delta e power x. இப்ப சொல்லுங்க, இப்ப delta into delta e power x. இப்ப delta e power x க்கு வேல்யூ சொல்லுங்க, சொல்லுங்க. இதுக்கு என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்க? e power x plus h minus e power x. அவ்வளவுதான். x க்கு பதிலா என்ன போடணும்? என்னது மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப இங்க மறந்துடாதீங்க. இதுக்கு மீனிங் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன் நானு, f of x plus h minus f of x அப்படிங்கிறது. அப்ப f of xங்கிறது இங்க e power x. அப்ப மைனஸ் என்ன ஆகும்? e power x. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டெல்டா இன்டு e power x into e power h minus e power x. இப்போ எது காமனா இருக்கு? e power x. e power x காமனா எடுத்துட்டீங்கன்னா e power h minus 1 வரும். இப்ப பாருங்க, இந்த டெல்டா e power x க்கு again என்ன எழுதலாம்? e power x plus h minus e power x ன்னு எழுதலாம். இங்க என்ன இருக்குது? e power h minus 1 h தான் அது. இப்ப இத வந்து என்ன எழுதலாம்னா e power x into e power h minus e power x. So இந்த first oneல which is common, எது பொதுவாக இருக்கிறது? e power x காமனா இருக்கு, அதை எடுத்துடுங்க. e power h minus 1 இதுதான் ஃபர்ஸ்ட் காணது. e power x வெளியே எடுத்துட்டீங்க. So inside the bracket you will get e power h minus 1. ஆல்ரெடி ஒரு e power h minus 1 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா e power x
e power h minus 1 எவ்வளவு டைம் வந்திருக்கு? எவ்வளவு டைம் வந்திருக்கு? 2 டைம் சார். 2 டைம் வந்தா என்ன எழுதணும்? ப்ராடக்ட்ல பெருக்கல்ல என்ன வந்தா என்ன எழுதணும்? Square, sir. Square. அவ்வளவுதான் செகண்ட் ஒன். The third one பாருங்க. Okay. Now third one is delta log x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு நீங்க தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணா போதும் சொல்லுங்க. log of என்ன போடணும்? x plus h minus log of x. கரெக்டாமா? ஃபார்முலா மறந்துடக்கூடாது. f of x plus h minus f of x ஒண்ணுமே கிடையாது. x பதிலா x plus h போட. அப்ப இது வந்து லாக்ல வந்து என்ன ஃபார்முலா இங்க இருக்குன்னு பாருங்க. log a minus log b. இது வந்து உங்களுக்கு தெரியுது, ஒரு வகுத்தல் விதி, கோஷன் ரூல். இதுக்கு என்ன ஆன்சர்? log of a by b. அப்ப அதே இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேல என்ன ஆகும்? log of a, ஏங்கிறது x plus h, இது வந்து x. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? log of, இதை கூட பிரிச்சிடலாம். you can split x by x plus h by x. So your answer is log of h by h 1 ஆயிரும், h by x. அப்ப delta log x ஓட வேல்யூ log of 1 plus h by x. இந்த மாதிரி questions as I told you already 2 marks 3 marksல உங்களுக்கு கேட்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 5.5 இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டெல்டா 5x plus 12 by x square plus 5x plus 6. இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? மதிப்பிடுக. மதிப்பிடுகன்னா இங்கிலீஷ்ல evaluate. ஓகே, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். புக் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல h is equal to 1 ன்னு கொடுத்துருக்கோம், அது மறந்துடக்கூடாது. h is equal to 1. இதை வந்து புக்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன், அதாவது பகுதி பின்னத்தை வச்சு போட்டிருக்கான். நம்ம அப்படி வைக்காமையே இந்த சம போட முடியும். அதை நம்ம பண்ண போறோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இங்க f of xங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராக்கெட்ல இருக்கிறது 5x plus 12 by x square plus 5x plus 6. ஹெச்ங்கிறது 1ன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அது கரெக்ட். இப்போ உங்க ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். டெல்டாக்கு என்ன ஃபார்முலா? டெல்டாக்கு என்ன ஃபார்முலா? F of x is equal to f of x plus h minus f of x. கரெக்ட். ஆனா இங்க h ஓட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன எழுதணும்னா f of x plus 1 minus f of x. ஏன்னா h வந்து 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதான ஃபங்க்ஷன். இதுல பாருங்க, f of x plus 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்க x வருதோ அங்கெல்லாம் நம்ம x plus 1 போடணும். அப்ப இது என்ன ஆகும்? 5 into x plus 1 plus 12. x மட்டும்தான் மாறும். கீழே அதே மாதிரி xங்கிறது x plus 1 whole square ஆகும். 5 into x plus 1 ஆகும். இது 6 அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. f of x அது அப்படியே இருக்கு. 5x plus 12 by x square plus 5x plus 6. இப்போ இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க, சுருக்குறீங்க. அப்ப எப்படி சுருக்குறீங்க? 5 into x 5x, 5 into 1 5,
plus 12. இது வந்து என்ன ஃபார்முலா? a plus b whole square. அப்போ a square plus 2ab plus b square. இது வந்து அப்படியே பெருக்கிடுங்க. 5x plus 5 plus 6. இப்போ செகண்ட் ஒன் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 5x plus 12 by x square plus 5x plus 6. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பாருங்க. 5x plus நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். கீழே பாருங்க. x square plus 2x plus 1 plus 5x plus இது 5 plus 6 இருக்கு. அது 11 போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா minus of 5x plus 12 by x square plus 5x plus 6. இப்போ இதை சொல்லுங்க பார்க்கலாம். 5x plus 17 denominator x square plus எத்தனை x இருக்குன்னு பாருங்க. எத்தனை x இருக்கு? 7x plus 12. 1 plus 11 12 இருக்குது. இங்க வந்து 5x plus 12 by x square plus 5x plus 6. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x square plus 7x plus 12. இந்த ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்தினோம்னா இது 12. இங்க 7 வரணும். அதாவது மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 7 வரணும். So what are the pairs? என்ன எடுத்துக்கணும்? 4 Four and and 12, sir. 4 and 3. அப்போ this is nothing but x plus 4 into x plus 3. அதே மாதிரி இத சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா? x square plus 5x plus 6 இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு தெரியும் the product is 6. 6 வரணும், இங்க 5 வரணும். ஸோ அப்ப என்ன ஜோடி எடுத்துக்கணும் சொல்லுங்க. பெருக்குனா 6 வரணும், கூட்டினா 5 வரணும். 3 2. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? x plus 3 into x plus 2. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க 5x plus 7 by இத வந்து நம்ம x plus 4 into x plus 3 எழுதிக்கிறோம். இது என்ன எழுதுறோம்? 5x plus 12 bracket here x plus 3 into x plus 2. இப்ப LCM எடுத்துருங்க. So what is the LCM? இங்க இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். LCMனா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. x plus 4 into x plus 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் x plus 3 போட்டோம், அப்ப இங்க போடக்கூடாது. அடுத்தது என்ன இருக்குன்னா x plus 2 இருக்கு. அப்ப என்ன வரீங்க? 5x plus 17. இங்க என்ன இல்லையோ டினாமினேட்டர்ல அதான் வரும். இங்க என்ன இல்ல சொல்லுங்க. இங்க வந்து x plus 4 into x plus 3 இருக்கு. அப்ப எது இல்ல? எது இல்ல? X plus 2, sir. x plus 2 இல்ல. அப்ப அத போடணும். இங்க வரும்போது 5x plus 12ல என்ன இருக்கு? x plus 3 x plus 2 எது இல்லைனா x plus 4 இல்ல. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளிஃபை. எப்படி பண்றோம் பாரு. 5x into x 5x square. Next 5x into 2 10x. Next 17 into x 17x. 17 into 2 84.
இங்க மைனஸ் இருக்குதோ கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ 5x into x 5x square 5x into 4 20x. இப்போ 12 into x 12x 12 into 4 48. இதுதான் வந்து நியூமரேட்டர். இங்க x plus 4 x plus 3 x plus 2. இப்போ இது 5x square. இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 27x plus 34. இங்க உள்ள என்ன இருக்கு பாருங்க 5x square bracket ரிமூவ் பண்ணா minus 5x square ஆயிடும். இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 32. வெளியே மைனஸ் சைன் இருக்குது. minus 33x minus of 48 is minus 48. அப்போ கீழே x plus 4 into x plus 3 into x plus 2. எது கேன்சல் ஆக சொல்லுங்க. Sir, 5x square, sir. 5x square சொல்லுங்க. ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். கரெக்டு. இங்க 27x minus 32. minus 32. Benoro. minus 5x, sir. 5x, sir. Minus 5x -ஆ 5x -ஆ? Minus 5x, sir. Minus 5x. Then numbers. 34 minus 48. Minus 14. அப்போ denominator x plus 4 x plus 3 x plus 2. இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். கிளியர்? ஸோ எக்ஸாம்பிளா இருந்தாலும் எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி நம்ம போடல. பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் அதை யூஸ் பண்ணாமே நம்ம போட்டுக்கிறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது புரியுதா இல்லையா? புரியுதாமா? Yes, sir. Yes, sir. ஓகே. இப்போ இதே மாதிரி ஒரு சம் நம்ம சொல்றோம் பாருங்க. exercise 5.1 அதுல fifth sum பாருங்க. delta 1 by x plus 1 into x plus 2 கொடுத்திருக்காங்க. இந்த கிளியரா உங்களுக்கு தெரியுது. f of x இங்கேயும் வந்து h வந்து 1 தான் கொடுத்திருக்காங்க. f of x வந்து என்னன்னு தெரியும். 1 by x plus 1 into x plus 2. இப்போ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, காரணம் சொல்லுங்க. f of x plus h minus f of x. h பதிலா 1 போட்டுக்கோங்க. அப்ப f of x plus 1 minus f of x. இப்போ சொல்லுங்க
எங்க இந்த இதுல இந்த ஃபங்க்ஷன் தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? 1 by x பதிலா x plus 1 போடுங்க. x plus 1 plus 1 into x plus 1 plus 2 minus the function அப்படியே எழுதிக்கோங்க. 1 plus x plus 1 into x plus 2. So first one is 1 by x plus 2 ஆயிடும். இது x plus 3 ஆயிடுச்சு. Minus 1 by x plus 1 into x plus 2. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், what is the LCM? LCM சொல்லுங்க. LCM சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். x plus 2 into x plus 3. எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்குது? x plus 1 இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன வரணும் சொல்லுங்க. இங்க என்ன வரணும்? which is missing? x plus 2 x plus 3 இருக்கு. அப்ப எது இல்ல? X plus 1 x plus 1 இங்க x plus 1 னா போட்டா போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம 1 தான் இருக்கு. அதனால அது 1 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. மைனஸ் இப்ப இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும் சொல்லுங்க. x plus 3 sir. அவ்வளவுதான். இப்போ remove the bracket. x plus 1 minus x minus 3. So denominator x plus 2 to x plus 3 into x plus 1. Therefore, x cancel ஆயிடும். 1 minus 3 minus 2 by x plus 2 into x plus 3 into x plus 1. I hope you have understood this concept. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? Yes, sir. Yes sir. அதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு. ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான். எக்ஸசைஸ் 5.1ல இது ரொம்ப சிம்பிளான சம். இது ஃபோர்த் சம். f of x is equal to x square plus 3x. Prove that delta f of x equal to 2x plus 4. அதாவது நிறுவுக தமிழ்ல. இது எவ்வளவு ஈஸின்னு பாருங்க. நம்ம கஷ்டமான சம்மெல்லாம் போட்டோம். அப்போ what is delta f of x? சொல்லுங்க. இங்கே வந்து h வந்து 1 தான். h is equal to 1 தான். சொல்லுங்க. அப்ப f of x plus h minus f of x. h பதிலா 1 போடுங்க. f of x plus 1 minus f of x. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. what is f of x? x square plus 3x. எங்க x இருக்குதோ அங்க ஃபர்ஸ்ட் 1 போடுங்க. அப்ப x plus 1 whole square plus 3 into x plus 1. நல்லா கவனிச்சுக்க. எங்க x இருந்துச்சோ அங்க x plus 1 போட்டுக்க. நெக்ஸ்ட் ஒன்ல இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுங்க. x square plus 3x. இப்ப simplify. What is the first one? x square plus a square plus 2ab plus b square. இதை பெருக்கினா 3x plus 3. அப்புறம் இது வந்து x square plus 3x. அப்போ இது என்ன இருக்குன்னா x square plus 2x plus
1 plus 3x plus 3. Remove the bracket. இப்ப சொல்லுங்க எது கேன்சல் ஆகுது? x square கேன்சல் ஆகுது. x terms எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2x plus 3x minus 3x. 5 minus 3 2x ன்னு வந்துரும். Plus 1 plus 3 4. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூவ்ட், நிரூபிக்கப்பட்டது. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அது பாருங்க. பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். e power minus 1 delta equal to nebula. இது நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் டைம் பீயிங் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ e power minus 1 delta equal to nebula. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இங்கே தேர்ட் ப்ராப்ளம். ஸோ h is equal to 1 அப்படின்னா prove that e power minus 1 delta into x cube equal to 3x square minus 3x plus 1 இப்படி இருக்கு. இப்ப சொல்லுங்க, e power minus 1 பதிலா நெபுலான்னு போட்டுக்கணும். So what you have to, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா nebula x cube equal to 3x square minus 3x plus 1. nebula ஃபார்முலா சொல்லுங்க. What is nebula f of x? f of x minus f of x minus h. f of x minus f of x plus h ன்னு சொல்லுங்க. f of x minus h ன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல x h க்கு வேல்யூ போட்டுக்கலாம். f of x minus f of x minus 1 ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, f of xங்கிறது என்ன அப்படிங்கிறது முடியுமா? இங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ இதுதான் f of x, அதாவது x cube. அப்ப இது x cube ன்னு போட்டுக்கிறோம். இது வந்து x minus 1 whole cube. இதுக்கான ஃபார்முலா என்ன? a minus b whole cube. a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதுதான் a minus b ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. a minus b whole cube அப்படிங்கிறது a cube minus 3a square b plus கடைசியா போனதுதான் குட்டையன். யாரே பேசிட்டு இருக்கிறது? அஸ்மா பி பேசிட்டு இருக்கிறியா? conversation பேசிட்டு இருக்காத. now x cube இங்க x cube minus 3x square plus 3x into 1 3x minus 1. இப்ப ரிமூவ் பண்ணுங்க பிராக்கெட்டை. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x cube minus x cube minus into minus plus 3x square. இங்க minus into plus minus 3x. Now minus into minus plus 1. இது கேன்சல் ஆகுது. x cube cancel ஆயிடும். So what you are getting? 3x square minus 3x plus 1. இதுதான் வந்து the third problem. Fourth, fifth எல்லாம் போட்டாச்சு. Okay. So we have completed almost all the concepts, the third chapter. மிச்சம் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை வந்து நம்மளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஓகேமா, இதை பேஸ் பண்ண ஹோம்ஒர்க் தர்றேன்.
அப்புறம் இந்த வீக்ல வந்து வீக்கெண்ட்ல ஒரு டெஸ்ட் கொடுப்போம். So, இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. Based on this, I will give some problems for homework. Okay, Amma? Students? Yes, sir. Okay. Now you can leave the class. Next second link கிடையாது because today I am going to school. அதனால வேற வேலையை போறதுனால போதும். நீங்க இன்னைக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் போட்ட சம் தரவு பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற டெஸ்ட் வந்து நல்லா எழுதுங்க. ஓகே? Yes, sir. Yes, sir. இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுமா? Yes, sir. அது மட்டும் மறக்காம அனுப்பிடணும். Thank you, students. அந்த Thank you, sir. 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 Okay. Thank you, sir. Thank you, sir.